வீட்டில் எல்லாருமே சேர்ந்து ஹாலில் இருக்காங்க. அஞ்சலி அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. ராகவ் கிட்ட வராரு. வந்துட்டு, அக்கா என்னை மன்னிச்சிடுக்கா, என்கிட்ட பேசுக்கா, உன்கிட்ட பேசாமல் என்னால் இருக்கவே முடியாதுக்கா அப்படின்னு சொல்கிறாரு. எதுவுமே பேசவே இல்லை. அஞ்சலி அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்க. அக்கா பேசுக்கா, தயவு செய்து பேசுக்கா, நான் ஏதோ ஒரு டிப்ரெஷனில் பண்ணிட்டேன்க்கா, என்னை மன்னிச்சிடுக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே பார்க்குறாங்க. இங்கே பாரு ராகவ், உன்னை என்னால் மன்னிக்கவே முடியாது. நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. மாமாவை போட்டு அடிச்சிருக்க. ஒரு அக்கா வீட்டுக்காருன்ற ஒரு எண்ணம் கூட இல்லையே உனக்கு, உன்கிட்ட நான் பேச முடியாது அப்படின்னு அஞ்சலி சொல்றாங்க. உடனே ஆகாஷ் அப்படியே பார்க்கறாரு. அக்கா, உன் வயிற்றுல இருக்க குழந்தை என்ன தெரியுமா சொல்லுது, ராகவை மன்னிக்க சொல்லுது அப்படின்னு சொல்றாரு. உடனே அஞ்சலி அப்படியே சிரிக்கிறாங்க. சிரிச்சிட்ட உடனே அக்கா சிரிச்சிட்டாங்க, கண்டிப்பா கோவம்லாம் போயிடுச்சு ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்றாரு. ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. எழுந்துரு அப்படின்னு சொல்றாங்க. ராகவ் அப்படியே நிக்கிறாரு. அஞ்சலியும் எழுந்துக்கிறாங்க. என்னங்க, இங்க பாருங்க, உங்ககிட்ட ராகவ் இப்போ மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு அஞ்சலி சொல்றாங்க. அதை கேட்டோன்னே எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகுறாங்க. கோவமா வருது அபிக்கு, எல்லாருக்குமே கோவமா வருது. வேணான்னு அபி தடுக்கிற மாதிரி போறாங்க. அனு அப்படியே தடுக்கிறாங்க. அப்படியே ராகவ் கிட்ட போறாரு. கிட்ட போயிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. இங்க பாருடா, நீ பண்ற துரோகத்துக்கு உனக்கு இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் மைண்ட் வாய்ஸ்ல அப்படியே தோல்ல சாஞ்சுக்கிட்டே பேசுறாரு. அதே மாதிரி முரளியும் சொல்றாரு, உனக்கு இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டு பேருமே சமாதானம் ஆயிட்டீங்களா, இனிமே பிரச்சனை எதுவுமே இல்லை, எப்பவும் போல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள வெளியே அப்படியே ஒரு சத்தம் கேட்குது. அஞ்சலி அஞ்சலி அப்படின்னு கூப்பிடுறாங்க. யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷோட அப்பா வெளியே போறாரு. போய் பார்த்தா அங்க சுந்தரி நின்றுட்டு இருக்காங்க. பார்த்தோன்னே அப்படியே கடுப்பாகுது. எதுக்காக இங்க வந்திருக்க, உன்னை யாரு வீட்டுக்கு வர சொன்னா, நீ போ இங்கேருந்து அப்படின்னு ஆகாஷோட அப்பா அப்படியே கோவமா திட்டுறாரு. இங்க பாருங்க, தயவு செய்து சொல்றேன், என்னை ஏத்துக்கங்க. எதுக்காக நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? அங்க பாருங்க, பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு கூட என்னை கூப்பிடவே இல்லை. எனக்கு உடம்பெல்லாம் சரியில்லை தெரியுமா? எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? என்னை வீட்டுக்குள்ள சேர்த்துக்கங்க அப்படின்னு சுந்தரி சொல்றாங்க. இங்க பாரு, உன் நடிப்பெல்லாம் பார்த்து ஏமாற நாங்கள் தயாராகவே இல்லை. உனக்கு ஒன்று தெரியுமா, ஊரில் இருக்கவங்களாம் தப்பாக பேசுகிறாங்க. நீ பண்ண வேலைக்கு நீ போ இங்கேருந்து. அப்படி நீங்கள் இருக்கணும்னா நீ இங்கேயே இரு, நான் வீட்டை விட்டு வெளியே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷோட அப்பா அப்படியே கோவமாக பேசுகிறாரு. சரிங்க சரிங்க, நீங்களே இருங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி மறுபடியும் அங்கேருந்து போகிறாங்க. அப்படியே பார்க்குறாங்க. அஞ்சலிக்கு பாவமாக இருக்குது, எனக்கு பாவமாக இருக்குது, தயவு செய்து அவங்கள உள்ளே விடலாம் அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க. இங்கே பாரு அஞ்சலி, அவளுக்கு மட்டும் நீ பாவமே பார்க்காத, புரியுதா? அவள் இன்னும் கொஞ்ச நாள் வெளியவே இருக்கட்டும், அப்பதான் அவளுக்கு நல்ல புத்தியே வரும். அவளுக்கு நல்ல புத்தியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷோட அப்பா அப்படியே ரொம்ப பயங்கர கோவமா பேசுறாரு. சரி வாங்க எல்லாரும் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கேருந்து போறாங்க. அப்படியே முரளி மட்டும் நிற்கிறாரு. எப்படியாவது அத்தையை உள்ள கூட்டிட்டு வரணும்னு பார்த்தா, ஆனா முடியலையே, ஏதாவது ஒன்று பண்ணி தடுத்துடுறாங்களே, ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமா நின்றுட்டு அப்படியே வெளியவே இருக்காரு. அங்கேருந்து அப்படியே அபி உள்ளே போகிறாங்க. அந்த ஸ்டெப்பு தடிக்க அப்படியே கீழே விழற மாதிரி வராங்க. ராகவ் அப்படியே தாங்கி பிடிக்கிறாரு. பிடிக்கும் போது அப்படியே முரளி பார்க்குறாரு, கோவமாக வருது. அப்படியே கடுப்பாக்குறாரு, என்னோட அபி நீ ஏன்டா தாங்கி பிடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ராகவ் முரளியை பார்த்தோன்னே இன்னும் கோபம் அதிகமாக வருது. அபி அப்படியே தூக்குறாரு. தூக்கி அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. டேய், யார் மேலேயும் இருக்க கோவத்தை ஏன் மேலே காட்டுறியாடா? என்னோட அபி நீ தூக்கிட்டு போறியா? விடமாட்டேன்டா, உன்னை விடமாட்டேன். என்ன பண்ணுறேன்னு பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணுறேன்னு பாரு. உனக்கு டென்ஷன் மேலே டென்ஷன் உன்னை கொடுத்துக்கினே இருக்கணும்டா, அப்போதான்டா நீ அடங்குவ. இரு, அஞ்சலியை ஓம் பக்கம் நான் திருப்பி விட்டு உனக்கு டார்ச்சர் கொடுக்குற இருடா. என்னோட அபி நீ ஏன்டா தூக்கிட்டு போற? என்னால் பார்க்க முடியலடா, என்னால் பார்க்க முடியல, எனக்கு கடுப்பாக இருக்குடா, ஏன்டா இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே பயங்கரமாக மைண்ட் வாய்ஸில் அவ்வளோ கோவமாக பேசிகிட்டு இருக்காரு. ஆஃபீஸில் இருக்காரு ராகவ், லாவண்யா ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அபி எங்கள் பொட்டிக்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தா ஒருத்தர் வந்துட்டு போகிறாரு. யார் அவரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு இவர் வந்து நமக்கு ஆர்டர் கொடுத்த கிளைண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராகவோட ரூமுக்கு வராங்க. வந்து கேட்குறாங்க, இங்கே பாருங்க, இப்போ ஒருத்தர் வந்துட்டு போனார்ல, அவர் எனக்கு ஆர்டர் கொடுத்த கிளைண்ட்டு, அவரை எதுக்கு நீங்கள் கூப்பிட்டு பேசுகிறீங்க அப்படின்னு அபி சொல்கிறாங்க. இங்கே பாரு அபி, நான்சென்ஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காத அப்படின்னு லாவண்யா சொல்கிறாங்க. நீங்கள் எதுக்காக என்ன நான்சென்ஸ்ன்னு சொல்கிறீங்க? நான் என்ன உங்களோட ஸ்டாஃபா? எதுக்காக என்ன மரியாதை இல்லாமல் பேசுகிறீங்க? இன்னொரு வாட்டி என்ன அப்படி பேசாதீங்க, உங்ககிட்ட நான் பேசவே இல்லை அப்படின்னு அபி சொல்கிறாங்க. இங்கே பாரு, நீ பேசுறது தப்பாக தானே இருக்குது. உனக்கு ஒன்று தெரியுமா, இந்த ஆர்டரே ராகவ் தான் உனக்கு வந்து கொடுக்க சொன்னார், அது தெரியுமா? அந்த கிளைண்ட்டு ராகவ் சொல்லி தான் உனக்கு அந்த ஆர்டரே கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லாவண்யா சொல்லிவிட்டு அப்படியே கோவமாக எழுந்து வெளியே போகிறாங்க. ஆமாம், எதுக்காக எனக்கு இந்த ஆர்டரை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க. ஐயோ கடவுளே, இவளை எப்படி சமாளிக்க போகிறதே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்ட் வாய்ஸில் அப்படியே பேசிகிட்டு இருக்காரு. இங்கே பாருங்க, சொல்லுங்கள், என்னை பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்காது, எதுக்காக எனக்கு ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னு அபி கேட்குறாங்க. அப்படியே ராகவ் பார்க்குறாரு.
அதெல்லாம் ஒன்றும் இல்லை அபி, நீ சூப்பராக பண்ணியிருக்க. உனக்கு ஒன்று தெரியுமா, குறிப்பிட்ட டைமில் கரெக்டாக ஆர்டரை நீ முடிச்சு கொடுத்துருக்க. அதனால் உன்னை பற்றி அவர் ரொம்ப பெருமையாக பேசிட்டு போகிறாரு. அது மட்டும் இல்லை, உன்னோட மெயில் ஐடியை பார்த்தா அவர் என்கிட்ட கேட்டார். நான் தான் சொன்னேன், வேறு எந்த காரணமும் இல்லை, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு. அப்படியே அபி பார்க்குறாங்க. ஓ அப்படியா, என்னை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுனாங்களா? சூப்பர் சூப்பர் சூப்பர். நான் இப்போவுமே ரொம்ப நல்லா தான் பண்ணுவேன். இனிமேல் எனக்கு நிறைய ஆர்டர்லாம் கிடைக்கும். அப்போ என்னோட மெயிலை பார்த்து தான் கேட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம், உன் மெயிலை பார்த்து தான் கேட்டாங்க. நீ நல்லா பண்ணுற சரியா, உன்னோட ஒர்க்கை நீ போய் நல்லா பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. அங்கேருந்து அப்படியா சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க. ராகவ் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு, அபி உன்னை சமாளிக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம் போல இருக்கே. என் மனசு முழுக்க நீ தான் அபி இருக்க. அதுக்காக தான் உனக்கு இந்த ஆர்டர் வாங்கி கொடுத்துருக்கேன். நீ இன்னும் மேலும் மேலும் நல்லா வளரணும். என்னால் உனக்கு என்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே நான் பண்ணுவேன் அபி. எப்போவுமே உனக்கு நான் சப்போர்ட்டாக இருப்பேன். அது மட்டும் கிடையாது, என் மனசு முழுக்க நீ தான் அபி இருக்க. என்னோட காதலை நான் எப்படி வெளிப்படுத்த போகிறேனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்ட் வாய்ஸில் அப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு. முரளிக்கு அப்படியே கடுப்பாக இருக்கு. யோசிக்கிறாரு, எதுக்காக என்னோட அபியை ஏன் கண்ணு முன்னாடி நீ தூக்கிட்டு போனேன்? உனக்கு இப்போவே டென்ஷன் கொடுக்கணும், ரொம்ப டைம்லாம் எடுத்துக்க கூடாது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறாரு. அந்த லாவணியா கிட்ட ஒரு வெறும் பேப்பர்ல கையெழுத்து வாங்கணும், அதை வச்சு ஏதாவது நம்ம பிளான் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. யோசிச்சு ஒரு லாயர் கிட்ட சொல்லிட்டு அந்த பத்திரம் மாதிரி ரெடி பண்ணிட்டு அப்படியே ராகவ் சைன் போட்ட மாதிரி எல்லாத்தையுமே எடுத்துட்டு வராரு அந்த லாயர். எல்லாருமே வீட்டில் இருக்காங்க. லாயர் வந்து உட்கார்றாரு. சொல்லுங்க என்ன வேணும் அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. இல்லை ராகவ் தான் என்னை இங்கே வர சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாயர் சொல்கிறாரு. அதை கேட்டோடனே முரளி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. என்ன சொல்லியிருக்கான், எதுக்காக உங்களை வர சொல்லியிருக்கான் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. இல்லை இந்த பத்திரத்தில் எல்லாமே எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொடுக்குறாரு. பாட்டியும் வாங்கி படிக்கிறாங்க. இதில் என்ன இருக்குது, எந்த சம்மந்தமும் கிடையாது. இந்த ப்ராப்பர்ட்டி பேங்க்கு எதுலேயுமே இந்த முரளிக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு ராகவ் வந்து கையெழுத்து போட்டிருக்காரு. இப்போ முரளியும் கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அப்படியே அஞ்சலி ஷாக் ஆகுறாங்க. சுற்றி இருக்க எல்லாருக்குமே அப்படியே கோவமாக வருது. பாட்டி எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. எதுக்காக இப்படி எழுதி கொண்டு வர சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அப்படியே பயங்கரமாக கடுப்பாகிறாங்க. கோவம் வருது. அதுக்குள்ளே ராகவே வராரு. வந்த உடனே என்ன பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எதுக்காக ராகவ் இப்படி நீ பண்ணிகிட்ருக்க? இங்கே பாரு, உன்னோட சொத்து நீ சம்பாதிச்சது இது எல்லாமே நீயே வச்சுக்கோ சரியா. நீ எங்கே கையெழுத்து போட சொல்கிறியோ நான் போடுறேன், அவரும் போடுவார் அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க. அக்கா நீ என்ன பேசுகிறக்கா, எனக்கு எதுவுமே புரியலக்கா அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. என்ன ராகவ் புரியலன்னு சொல்கிற? சொத்துல எந்த உரிமையும் இல்லை, பேங்க் அக்கௌண்ட் முதல் கொண்டு எதுவுமே அவர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பத்திரத்தை ரெடி பண்ணி கொண்டு வர சொல்லியிருக்க லாயர்கிட்ட அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க. அப்படிலாம் நான் எதுவுமே சொல்லவே இல்லையே, நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னு லாயர்கிட்ட கேட்குறாரு. இல்லையே ராகவ், நீங்கள் சொல்லி தான் நான் வந்தேன், இப்போ என்ன எல்லாத்தையும் மாற்றி பேசுகிறீங்க அப்படின்னு லாயர் சொல்கிறாரு. அப்படியே கோவமாக வருது ராகவுக்கு. அதை வாங்கி படித்து பார்த்துட்டு அப்படியே கிழிச்சு தூக்கி அடிக்கிறாரு. இங்கே பாருங்கள், நான் இனிமே எந்த கேஸாக இருந்தாலும் நான் உங்ககிட்ட வரமாட்டேன், வெளியே போங்க வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவுக்கு அப்படியே கோவமாக வருது. அந்த லாயர் அங்கேருந்து அப்படியே போகிறாரு. போனோடனே எல்லாருக்குமே கோவம் வருது. இங்கே பாரு ராகவ், நீ என்கிட்ட பேசவே கூடாது, நீ என்கிட்ட எந்த எக்ஸ்பிளைனும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி அப்படியே கோவமாக போகிறாங்க. அக்கா நில்லுக்கா, நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுக்கா அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. இங்கே பாரு, நீ சொல்கிறத நான் கேட்க தயாரா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அஞ்சலி அப்படியே டென்ஷனாக உள்ளே போகிறாங்க. எல்லாருமே அப்படியே பார்த்துட்ருக்காங்க. எதுவுமே பேசவே முடியல. பாட்டிக்கும் அப்படியே கோவமாக வருது. ராகவ், நீ இருக்க நீ பண்ணுறது எதுவுமே சரியாகவே இல்லை, எனக்கு தேவையில்லாத டென்ஷன் கொடுத்துட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் போகிறாங்க. நான் எதுவும் பண்ணலை அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. ஆனால் யாருமே எதுவுமே கேட்கவே இல்லை. முரளி மட்டும் அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். நல்லா டென்ஷன் ஆகிட்டியா, ஆகு, நல்லா டென்ஷன் ஆகு. என்னோட அபியை நீ தூக்கிட்டு போனால் நான் விட்டுருவேனா, உன்னை நிம்மதியாக இருக்க விட்டுருவேனா? விடமாட்டேன் ராகவ், விடமாட்டேன். இன்னும் உனக்கு என்னென்ன டார்ச்சர் பண்ண முடியும்னு அப்படியே பிளான் போட்டு யோசிப்பேன். யோசித்து உன்னை நிம்மதியே இல்லாமல் பார்த்துக்கிறது தான் என்னோட வேலை அப்படின்னு மைண்ட் வாய்ஸில் அப்படியே முரளி யோசிக்கிறாரு. ராகவுக்கு அப்படியே டென்ஷனாக உள்ளே போகிறாரு. போனோடனே அபியும் போகிறாங்க. நீங்கள் எதுவுமே பண்ணலைன்னு சொல்கிறீங்க, அப்புறம் எப்படி அந்த லாயர் இங்கே வந்தார்? அதுவும் உங்களோட சைன் எல்லாமே போட்டிருக்கு, எப்படி அது அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க. எனக்கும் புரியல அபி, எனக்கும் ஒன்றுமே புரியல, எப்படி இதெல்லாம் நடந்ததுன்னு தெரியல. ஆனால் இது எல்லாமே அந்த முரளி தான் ஏதோ பிளான் பண்ணி பண்ணுறான்ற விஷயம் மட்டும் எனக்கு தெரியுது. அதனால தான் அந்த லாயர்கிட்ட நான் எதுவுமே பேசவே இல்லை. இப்போதைக்கு நீங்கள் வெளியே போங்கன்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் வேணும்னு தான் யாரோ இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு ராகவ சொல்கிறாரு. நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மையாக தான் இருக்கும். அந்த முரளி அவன் தான் இந்த வீட்டில் எல்லா கெடுதலுக்கும் காரணம்.
அதை மட்டும் தான் நம்ம நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. எனக்கும் தெரியுது அபி, ஆனால் அதுக்கான நேரம் இன்னும் வரலையே. இப்போ பாரு அக்காவே என் மேலே கோவப்படுறாங்க. நான் சொல்கிறத அவங்க கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்கல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. ராகவ் சொல்கிறத கேட்டவுடனே அபி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறது, ஒன்றுமே நம்ம பண்ண முடியாது. அஞ்சலி அக்கா கிட்ட நம்ம கிட்ட ப்ரூஃப் இருந்தால் மட்டும்தான் நம்ம நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. ராகவ் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. நீங்கள் போய் படுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் போயிட்டு அப்படியே படுக்கிறாரு. அபி யோசிக்கிறாங்க, இவ்வளோ வருத்தப்படுறாரு, என்ன பண்ணலாம்? அந்த முரளியை இதுக்கு மேலே விட்டு வச்சா நல்லதே கிடையாது. கண்டிப்பாக அவனை மாட்டி விடணும். அதுக்கான நேரம் இதுதான் அப்படின்னு யோசிக்கிறாங்க. என்ன பண்ணலாம்? ஏதாவது ஒரு ஆளை வச்சு, அவன் சுய நினைவோடு தான் இருக்கான், எதுவுமே மறக்கலை, ஞாபக மறதிலாம் வரலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாயாலேயே சொல்ல வைக்கணும் அப்படின்னு அபி யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு அப்படியே சமையல் ரூம் பக்கம் வராங்க. என்ன அபி, ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு வர அப்படின்னு அனு கேட்குறாங்க. இல்லை அனு, நடந்த எல்லாத்தையுமே நீயும் பார்த்த தானே, பார்த்தியா? அஞ்சலி அக்கா எப்படி கோவப்படுறாங்க, ஆனால் ராகவ் வந்துட்டு இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணவே இல்லைன்னு சொல்கிறாரு. அப்போ யார் பண்ணியிருப்பா? யார் அது கரெக்டாக ராகவோட கையெழுத்து போட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்கன்னா அது அந்த முரளியோட வேலையாக மட்டும்தான் இருக்கும். அவன் மட்டும்தான் இங்கே ப்ளே பண்ணுறது எல்லாமே. அதுக்கு எனக்கு ஒரு ஐடியா தோணுது அப்படின்னு அபி சொல்கிறாங்க. சொல்ல அபி, என்ன பண்ணணும் அப்படின்னு அனு கேட்குறாங்க. நீயும் நானும் அந்த பர்தா இருக்குல்ல, அதை வாங்கி பிளாக் கலரில் அதை நம்ம போட்டு மூஞ்செல்லாம் மூடிக்கலாம். மூடிக்கிட்டு ஒரு ஆளை ரெடி பண்ணி அந்த முரளிக்கிட்ட நம்ம பேச வைப்போம் அப்படின்னு அபி அணு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அணுவும் யோசிக்கிறாங்க. சரி அபி, நீ சொல்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்குது, நம்ம பண்ணலாம், ஒரு ஆளை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள்கிட்ட போய் பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் அந்த முகமூடி மாதிரி அதெல்லாம் போட்டுக்கோங்க, நாங்களும் அங்கே தான் இருப்போம், நீங்கள் அவர்கிட்ட பேச்சு கொடுத்து எப்படியாவது அவர் வாயால் உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா, நீங்கள் பணம் கொடுத்தா மட்டும் போதும் அப்படின்னு அந்த ஆளுங்கெல்லாம் சொல்கிறாங்க. இந்த பக்கம்தான் அவன் வருவான், அவனோட ஃபோட்டோ இதுதான் அப்படின்னு அபி எல்லாத்தையுமே காட்டுறாங்க. காமிச்சிட்டு அந்த பரதாலாம் போட்டுக்கிறாங்க. அணுவும் அதே மாதிரி போட்டுக்கிறாங்க. போட்டுட்டு அப்படியே ஒளிஞ்சு நிற்கிறாங்க. அதே மாதிரி முரளி வராரு. வந்தவொடனே பேசுறதுக்காக அங்கேருந்து போகிறாரு. போகும்போது அப்படியே பார்க்குறாங்க. அபி அப்படி பார்க்குறாங்க. கண்டிப்பாக அவன் உண்மையை சொல்லிடணும், எப்படியாவது அவன் உண்மையை சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அபி மனசுக்குள்ளேயே அப்படி நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ அனு சொல்கிறாங்க, இவன் நல்ல ஒரு கிரிமினல் அபி, இவன் நல்லாவே யோசிச்சு தான் பண்ணுவான், இவன்கிட்ட இருந்து உண்மையை வாங்க முடியுமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு அனு சொல்கிறாங்க. இங்கே பாரு அனு, எல்லாமே நல்லதாகவே கண்டிப்பாக அவன் ஏதோ ஒரு வகையில் நம்ம கிட்ட மாட்டுவான், மாட்டாமல் போகவே மாட்டான், அவன் வாயிலிருந்தே அவன் உண்மையை சொன்னால் மட்டும்தான் நாம் நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. அப்படியே ஆர்வமாக பார்த்துட்ருக்காங்க. எப்படியாவது அவன் உண்மையை சொல்லிடணும், எப்படியாவது அவன் உண்மையை சொல்லிடணும் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப ஆர்வமாக பார்க்குறாங்க. அவனுக்கு அப்படியே கிட்ட போகிறான். இங்கே பாருங்க, அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆளை கூடியே போகிறாங்க. 2 பேருமே போகிறாங்க. அப்படியே முரளியும் வராரு. வரும்போதுட்டு எப்படியாவது அவன்கிட்ட பேசிட்டு அவன் வாயால் அவன் உண்மையை சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. அதே மாதிரி அங்கேருந்து போயிட்டு பேசுறதுக்காக போகிறாங்க. எப்படியாவது கடவுளே முருகா, ஏதாவது ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணு முருகா, கண்டிப்பாக அவன் உண்மையை சொல்லிடணும் முருகா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே பயங்கர அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக யோசிச்சுட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சுந்தரி அப்படி கோவமாக போகிறாங்க சுசிலா வீட்டுக்கு. போனவுடனே, என்ன நீ வீட்டுக்கு போனியே, உன்னை சேர்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு சுசிலா கேட்குறாங்க. அதை ஏன் சொல்கிற? ஐயோ கடவுளே, என் வீட்டுக்காருக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை, ஒரு பொண்டாட்டின்ற எண்ணமே இல்லை. இவ்வளோ நாள் நான் அவர் கூட வாழ்ந்திருக்கேன், ஒரு பையனையும் பெற்றிருக்கேன், அவனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ கூட அவர் என்னை புரிஞ்சிக்கவே இல்லை, என்னை வீட்டுக்குள்ளேயே விடமாட்டேன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க. ஐயோ நீங்கள் வந்துட்டியா, இதுக்கும் மேலே உன்னை இங்கே வச்சுக்கிறது எனக்கும் கஷ்டம்தான். என் மாமியாரை பற்றி உனக்கு தான் தெரியும்ல, அவங்க எப்படி கஷ்டப்படுத்துகிறாங்க தெரியுமா? இங்கே பாரு, நீ வந்ததுனால என்னையும் சேர்த்து நிறைய வேலை வாங்குறாங்க. அம்மா, என்னால் வேலைலாம் செய்யவே முடியல அப்படின்னு சுசிலா சொல்கிறாங்க. என்ன சுசிலா இப்படி பேசுகிற, அதனால நான் வீட்டை விட்டு போயிடவா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி கேட்குறாங்க. ஐயோ நீ தப்பாக புரிஞ்சுக்காத, நான் அப்படிலாம் சொல்லலை, இருந்தாலும் உனக்கும் கஷ்டம் எனக்கும் கஷ்டம் அப்படின்னு சுசிலா சொல்கிறாங்க. சரி வா உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு தண்ணியெல்லாம் கொடுக்குறாங்க. அப்படியே முடியாமல் உட்காந்துட்ருக்காங்க. அவங்க மாமியார் அப்படியே வந்து நிற்கிறாங்க. நின்ன உடனே ஏதோ ஒரு வேலை சொல்கிறாங்க. மா, இப்போ தான் வந்திருக்கம்மா, பயங்கர வெயில், கொஞ்ச நேரம் பொறுமையாக இருங்க, நான் அப்புறமா போயிட்டு வேலை செய்கிறேன் அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க. என்ன அப்படியே வெட்டி முறிச்சிட்ட, சும்மா தானே உட்காந்துட்ருக்க, என்ன உனக்கு போய் ஃபஸ்ட்டு வேலையை செய்ப்போ அப்படின்னு உங்கள் மாமியார் சொல்கிறாங்க. சரி இருங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி அப்படியே எழுந்து போகிறாங்க. ஐயோ கடவுளே, எவ்வளோ வேலை வாங்குறாங்க, என்னால் தாங்க முடியலையே. இது எல்லாத்துக்குமே காரணமே அந்த அபி தான். அவளால் தான் நான் இந்த மாதிரி ஒரு நரகத்தில் வந்து மாட்டிகிட்டு இருக்கேன். நான் எவ்வளோ சொகுசாக இருந்தேன் தெரியுமா, என்ன எனக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிடுவேன், அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன், எந்த வேலையும் நான் செஞ்சதே இல்லை. ஆனால் இங்கே என்ன ஒரு வேலைக்காரியாகவே மாற்றிட்டாங்க, சாப்பாடும் சரியாக கொடுக்கறது
தெரியல, வாய்க்கு ருசியாக ஒரு நான்வெஜ் கூட சாப்பிட விட மாட்டாங்க. ஏதோ அந்த முரளி கொடுத்தான் கொஞ்சம் பிரியாணி, அதை கூட சாப்பிடவே விடலை. எடுத்துகிட்டு போயிட்டு யாருக்கிட்டேயோ கொடுத்துட்டாங்க அந்த அம்மா. ஐயோ ஆண்டவா, என்ன எதுக்காக இப்படி சோதிக்கிற? போதும் ஐயா, போதும் போதும், இந்த கஷ்டம் எனக்கு போதும். எப்படியாவது நான் என் வீட்டுக்கு போயிடணும். ஏதாவது ஒரு வகையில் என் வீட்டுக்காரோட மனசை மாற்றி என்னை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடு முருகா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க சுந்தரி. வீட்டில் எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அபியோட அம்மா, அப்பா, அத்தை 3 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் வந்துட்டு அபியை பற்றி அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டீங்க. அதனால் ஏதாவது பிரச்சனை வந்ததா என்னன்னு தெரியல. நீங்கள் ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அபியோட அம்மா சொல்கிறாங்க. இங்கே பாரு, இப்போ நீ சிவராமா ஃபோன் பண்ண வேண்டாம். நீ சொல்லிட்டல்ல, கண்டிப்பாக மாப்பிள்ளை வந்துட்டு நல்லபடியாக தான் ஏற்றுட்ருப்பாரு. ஒன்றும் அது பெருசாக எதுவும் பண்ணியிருக்க மாட்டார், சரியா? கொஞ்சம் இதை ஆற போடலாம். இதை நம்ம உடனேயே ஃபோன் பண்ணி நம்ம கேட்டால் அது இன்னும் கொஞ்சம் பெருசாகிடும் அப்படின்னு அவங்க அக்கா சொல்கிறாங்க. ஆமாக்கா, நீ சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குது. கொஞ்சம் டைம் போகட்டும். ஏன்னா நான் பண்ண வேலை அவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சிவராமன் சொல்கிறாரு. என்னதான் இருந்தாலும் மாப்பிள்ளை நல்லவர் தான். நான் பண்ண தப்பால் பாவம் என் பொண்ணு அப்படின்னு சிவராமன் ரொம்ப வருத்தப்படுறாரு. இங்கே பாரு சிவராமா, அதுக்கு தான் ஒரு ஃபங்க்ஷன்னு போனால் அங்கே குடிக்கக்கூடாது. குடித்தா இந்த மாதிரி தான் ஆகும் அப்படின்னு அவங்க அக்கா சொல்கிறாங்க. அக்கா, நான் குடித்தேன். நான் எதுவுமே குடிக்கலை. அங்கே ஜூஸுன்னு கொடுத்தாங்க, அதை தான் நான் குடித்தேன். அதுதான் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சிவராமன் சொல்கிறாரு. ஜூஸ் எப்படிடா இப்படி மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா கேட்குறாங்க. அதான்க்கா எனக்கும் புரியல, எனக்கும் ஒன்றுமே தெரியலக்கா. நான் போயிட்டு ஒரு ஃபங்க்ஷனில் போய் குடிப்பேனா? அதெல்லாம் நான் குடிக்கலக்கா அப்படின்னு சொல்கிறாரு. சரி விடு, முடிஞ்சு போச்சு. இனிமே அதை பற்றி பேசி எந்த ஒரு யூஸுமே இல்லை. இப்போது நீ பண்ண பிரச்சனையை எப்படி சரி பண்ணுறதுன்னு மட்டும் தான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா சொல்கிறாங்க. சரி, நான் அப்புறமா அபிக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு வேலையை பார்க்குறாங்க. அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. என்ன தான் இருந்தாலும் என் பொண்ணோட வாழ்க்கையை நானே அடிக்க பார்த்துட்டேனே கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் ஒரு பக்கம் பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே அஞ்சலி ரூமில் இருக்காங்க. இருக்கும்போது அப்படியே யோசிக்கிறாங்க. ஏன் ராகவ் இப்படி இருக்கானே தெரியலையே, எப்போ பார்த்தாலும் அவர் மேலே தான் பழி போடுறான். அது மட்டும் இல்லை, அவர் இந்த சொத்தை அனுபவிக்க கூடாதுன்னு நினைக்கிறான். எதுக்காக இப்படி இருக்கான்? என் மேல மட்டும் அவ்வளோ பாசம் வச்சிருக்கான். ஆனா அவனுக்கு பார்த்தாலே பிடிக்கல. இதை நான் எப்படி சரி பண்றதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே பாட்டி பாக்குறாங்க. என்ன அஞ்சலி, ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்ல, இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு அப்படின்னு அஞ்சலி சொல்றாங்க. இங்க பாருமா, இப்பதான் நீ 10 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு வந்திருக்க. தேவையில்லாதெல்லாம் நீ யோசிச்சுட்டு இருக்காத, சரியா? உனக்கு தான் தெரியும்ல, ராகவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி டென்ஷன் இருக்குது. அதனால தான் அவன் அப்படி நடந்துக்கிறான். நம்ம வீட்டு பையனை நாமளே விட்டு கொடுக்கக்கூடாது. அவனோட அந்த உடம்போட அந்த இதுதான் அவனுக்கு இந்த மாதிரி கோவம் வருது. மற்றபடிலாம் அவன் நல்லவன் தான். நாம தானே வளர்த்தோம். அவன் எப்படி கெட்டவனா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. இல்லை, நீங்களே பார்த்தீங்களா என்னென்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, அதுவும் அவர்கிட்ட போயிட்டு பத்திரத்தெல்லாம் ரெடி பண்ணி சைன் வாங்கணும்னு சொல்கிறான். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அஞ்சலி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அது செஞ்சது தப்பு தான், எனக்கும் தெரியும். அதுக்காக நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காத, சரியா? நீ பெருசாகவே அது எதையுமே மைண்டில் போட்டுக்காத. உன் வயிற்றில் குழந்தை இருக்குது, அதை பற்றி மட்டும் யோசி. குழந்தை பிறக்கிற வரைக்கும் நம்ம எதை யோசிக்கிறோமோ அது அந்த குழந்தையும் சேர்த்து பாதிக்கும். புரியுதா? நீ நல்லதே யோசி. அவன் பண்ணதை கண்டுக்காத, சரியா? எல்லாமே மாறும். இன்னைக்கு இருக்க நிலைமை நாளைக்கு இருக்காது, எல்லாமே மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கிட்ட அங்கேருந்து பாட்டி அப்படியே வராங்க. அஞ்சலி ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் ராகவ் பண்ணதை என்னால் மறக்கவே முடியலையே, ரொம்ப கஷ்டமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே பாட்டி போறாங்க. எதுக்காக இந்த ராகவ் இப்படி நடந்துக்கிறான்? நானும் அஞ்சலிக்கு ஆறுதல் சொல்லிட்டேன். ஆனா இவன் பண்றதை என்னால தடுக்கவே முடியலையே. இவன் ஒரு நாளைக்கு ஒரு விதமா நடந்துக்கிறான். ஒரு நாளைக்கு ஒரு பிரச்சனையை கொண்டு வரான். அதுவும் முரளி மேலே தான் அதிகமான கோபம் இருக்குது. எப்போ பார்த்தாலும் முரளியை தான் அடிக்கிறான். முரளிக்கு தான் சொத்துல உரிமை இல்லைன்னு கையெழுத்து வாங்குறான். ஒன்றுமே புரியலையே, இவன் டார்கெட் எதுக்கு? எல்லாமே மாப்பிள்ளை மேலேயே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் ஒரு மாதிரி அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. சரி பார்க்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் பார்க்கலாம். எப்படியாவது ராகவுக்கு புரிய வைக்கணும். நீ பண்ணுறதெல்லாம் தப்பு, இனிமே இந்த மாதிரிலாம் நடந்துக்காதன்னு சொல்லிட்டு பாட்டி மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க. வரட்டும், இன்னொரு வாட்டி ராகவ் கிட்ட நம்ம பேசுவோம். இனிமே மாப்பிள்ளை கிட்ட நீ பேசக்கூடாது, மாப்பிள்ளையோட பிச்சுக்கு நீ போகக்கூடாது. இதனால் பாதிக்கப்படுறது அஞ்சலி தான். அஞ்சலி மனசு முழுக்க அவங்க வீட்டுக்கார பற்றியே யோசிச்சுட்ருக்கா. நீ எல்லாத்துக்குமே காரணமே நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அப்படியே மனசுக்குள்ளேயே நினச்சிட்ருக்காங்க.
லாவண்யா அப்படியே பயங்கரமா கோவத்தோட இருக்காங்க. எதுக்காக இந்த ராகவ் இந்த அபிக்கு இவ்ளோ சப்போர்ட் பண்றான்னு எனக்கு தெரியவே இல்ல. ஏன் இப்படி பண்றான்? இவனுக்கு வந்த ஆர்டர எதுக்காக அபிக்கு விட்டு குடுக்குறான்? ஒண்ணுமே புரியல. அன்னைக்கு வாடகை கூட ஒரு 20,000 தான் வாங்குறான். ஆனா அதோட வாடகை ரூ. 1,00,000. எதுக்காக இப்படி பண்றான்? அவன் அபிய பத்தி அதிகமா யோசிக்கிறான். அபி அவன் பார்க்குற பார்வையே சரியா இல்ல. ஒருவேளை அபிய விரும்ப ஆரம்பிச்சுட்டானா என்ன? அப்படி ஒரு விஷயம் நடக்கவே கூடாது. என்னோட ராகவ நான் விட்டு குடுக்கவே மாட்டேன். எப்படியாவது அபி, ராகவ் 2 பேரும் நான் பிரிப்பேன். பிரிச்சு ராகவோட நான் தான் சேர்ந்து வாழ்வேன். அந்த அபிய ராகவ கிட்ட நெருங்கவே விடமாட்டேன். ஆனா அப்படிதான் நினைக்கிறேன். ஏதோ ஒரு வகையில 2 பேரும் சேர்ந்து ஒரு மாதிரி அன்பா, பாசமா இருக்கா மாதிரி தான் இருக்கு. எப்படியாவது தடுக்கணும். தடுத்தே ஆகணும். அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழவே கூடாது. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு லாவண்யா மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்காங்க.